மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் கல்விமொழி போல நம்மை பாதுகாத்து உதவியெடுத்து வந்தார். ஆண்டவர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஜபமும் வீண் போகாது. நிச்சயமாகவே நீங்கள் ஜபிக்கிற உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்கு பதிலை கர்த்தர் அருள்வார். விசுவாசத்தோடு நாம் அத்திருப்போம். இந்த கொரோனா வைரஸை பரிபூர்ணமாய் நாம் நிர்மூலமாக்குவோம். விசுவாசத்தோடு நீங்கள் ஜபியுங்கள். ஜபத்தில் உறுதியாயிருங்கள். இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி இந்த நாள் ஆராதனைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வீடுகளில் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தேன். அதிசயமான பாதை திறந்தீர். தகப்பனை நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா, எங்கள் தேவாதி தேவன் இந்த நாள் ஆராதனை கற்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாள் ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட இருப்பதாக. உண்மையாய் இந்த ஆராதனையில ஆண்டவரை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆட்கொள்வீராக. தெய்வீக ஆசீர்வாதம் தொடக்கம் முதல் முடிவு வரையும் இருப்பதாக. இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் உண்மை ஆராதிக்கிற ஆராதனைகளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் இந்த ஆன்லைன் மூலமாய் ஆராதிக்கிற இந்த ஆராதனைகளிலேயும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எளிமையான இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சில பாடல்களை நாம் பாடி உற்சாகமாய் வீடுகளில் இருந்தாலும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த காலங்களிலும் நம் வீடுகளிலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போமாக. விளக்காமல் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தார். அதை சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம்.
பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் இழைப்பாடுதல் தந்த பாடுவோம் இதயம் மகிழ செய்த பாடுவோம் இழைப்பாடுதல் தந்த பாடுவோம் இதயம் மகிழ செய்த பாடுவோம் இதயம் மகிழ செய்த பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் சமாதானம் தந்தாரே பாடுவோம் சந்தோஷம் தந்தாரே பாடுவோம் சமாதானம் தந்தாரே பாடுவோம் சந்தோஷம் தந்தாரே பாடுவோம் சந்தோஷம் தந்தாரே பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் ஏகமாமிக்காவின் சோத்திரம் பரிசுத்தம் தருகிறே சோத்திரம் ஏகமாமிக்காவின் சோத்திரம் பரிசுத்தம் தருகிறே சோத்திரம் பரிசுத்தம் தருகிறே சோத்திரம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பெறக்காமல் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் அல்லேலூயா. அவர் நல்லவராக நமக்கு இதுவரைக்கும் உதவி செய்து வந்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் சத்துருவானவர் எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அவைகளை நடுவில் என்று நம்மளை விடுவித்து நம்மை பாதுகாத்து வந்தார் என்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து தாவி சொல்கிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. உற்சாகமாய் இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் உண்மையாய் அவரை நாம் பாடுவோம். ஏனென்று சொன்னால் மலைகள் பெயர்ந்தாலும் புலிகள் நிலைமாறி போனாலும் அவரை கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய காலை கண்ணாட ஒட்டாத ஒரு தெய்வம், இரவும் பகலுமாய் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் தொகையும் பதத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா தொகையும் பதத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களையே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களையே ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். போக்கையும் வரத்திலும் நம்முடைய தேவன் நமக்கு துணை நின்று நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட நம் வீடுகளில் இருந்தாலும் நாம் ஆண்டவர் இந்த வேளையில நாம் ஆராதிக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், எங்கு 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த வீடுகளிலே ஒரு சிலராய் இருந்தாலும் அப்படிப்பட்ட நம்முடைய நடுவிலே அவர் இறங்கி வர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் ஆதியும் அந்தவுமானவர். நீர் அல்பா ஒமேகாவுமான தேவன் ஆண்டவரே. நீர் முதலும் முடிவுமான தேவன் அப்பா. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாவே கர்த்தா. உம்மை நாங்கள் இந்த காலங்களிலே ஆராதிக்க கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கு 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய துதியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் விடுதலையோடு துதிக்க திரும்ப செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் துதிக்கும் பொழுது அவருக்கு நாம் உட்கார்வதற்கு சிங்காசனத்தை நாம் அமைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிற தேவன் எங்களுடைய ஆறாவது நடுவில் உலாவுவீராக, நீ வாசம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வசித்திட
வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. நாங்கள் துதிக்கிற இடத்துல நீ வாசமா இருக்கிற தேவன் அப்பா. இப்பொழுது ஒவ்வொரு யார் யார் துதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நீ ஒவ்வொரு இடங்களிலும் வந்து வாசம் பண்ணுவீராக. உமக்கு நாங்கள் சிங்காசனத்தை நாங்கள் அமைக்கிறோம். நீ எங்கள் மத்தியில் உலாவுங்க தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் என்றோடு அழிந்திருப்போம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய கிருபை தான் என்னை மட்டும் தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து நம்மை நடத்தி செல்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இதை இயேசு அறிந்து கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற நாட்கள் தேவன் நம்மளை உடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த காலங்களில் நன்றி சொல்வோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள், ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறேன் ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்வது போல அதை ஆண்டவரை நாங்கள் பாடலாய் பாட என் தேவனை எங்களுக்கு திரும்ப செய்ய ஆண்டவரை. ஹல்லேலூயா.
எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை தந்து எங்களை தாங்குவதற்காக நன்றி. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு குறைவுகள் இந்த குடும்பங்களில் வந்தால் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற தெய்வக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா உங்களை ஆண்டவரே, உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டது நாங்கள் கொண்ட ஒரு பாக்கியம் ஆண்டவரே. என் பெரிய கிருபையை தந்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாயிலே திறந்து சொல்லுவோமா, இந்த நாட்களிலே அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்றோ அழிந்திருப்போம். அவருடைய கிருபை நம்மளை தாங்குவதற்காக நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கிருபைகளை தாங்கி வழி நடத்துகிற தெய்வக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நீ நல்ல சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொரு நேரமும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலவெளியில் கூட நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கட்டும். நம்முடைய திறமையோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய பொருளாதாரமோ அல்ல. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நினைத்தால் உயர்த்தவும் முடியும், அவர் நினைச்சால் நம்மளை கீழே தாழ்த்தவும் முடியும். அவர் தான் நமக்கு நம்பிக்கையின் காரணராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியில என்னுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்வோமா, எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அதே போல வேதம் சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நங்கூரமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலவெளியில உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நேற்றும் இன்றும் மாறாத ஒரு தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நீ நம்பத்தக்கவர், நீ உண்மை உள்ளவர், நீ சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்குத்தத்தத்தை செய்தவர், அதை செய்து முடிக்கவர், வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் நம்பிக்கைக்கு ஏதுமில்லாமல் இருந்தோம், அதை நம்பினான். ஹல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. சொன்னதை செய்பவர்.
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உக்கரர நம ஷந்தரவ கவரவ. நீர் கணத்திற்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் துதிகளுக்கு பாத்திரர். உண்மை இந்த காலைகளில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஷந்தரர நம ஷந்தரவ கவரவ. இந்த வேளையில் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. உடைய ஆராதனையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இந்த காலைகளில் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து என் விடுதலை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன். இந்த காலங்களிலும் கூட நமக்கு முன்பாக மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதா? வழி இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் மலைகளையும் வழிகளாக மாற்றுகிறவர் தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு முன்பாக மலைகள் எல்லாம் பனி போல உருகி போகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். இந்த காலங்களில் விசுவாசிங்க. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைகளில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை மலை போன்ற பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வழிகளை திறக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
பெரிய பர்வதமே என் மாத்திரம் செல்வானே உன்னை சமமாகுவார். முத்திரை ஓவியமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை ஓவியமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆண்டவரின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆண்டவரின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. நாம் விசுவாசிப்போமா? நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வீட்டெழுந்த தேவன். இன்றும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றும் நம்மளுக்கு மலை போன்ற ஒரு சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவைகளின் நடுவே வழிகளை திறக்க அவரால் முடியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனைகள் என்ன செய்வதென்று திகைத்து நிற்கும் பொழுது மரணம்தான் உங்களுக்கு சம்பவிக்கும், இந்த வனாந்தரத்தை நாம் அழிய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் அவர்களுக்கு செங்கடலை இரண்டாக பிரித்தார். ஹல்லேலூயா. செங்கடலின் நடுவே அவர்களை நடக்க வைத்த தேவன் இன்றும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட அவர் ஒரு குயவன், நாம் களிமண்ணாக இருக்கிறோம். நம்முடைய பிரயாசத்தினாலோ நம்முடைய திறமையினாலேயோ ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ஒரே ஒரு நாட்கள் தான். ஹல்லேலூயா. அதை ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற நாட்கள் எவ்வளவோ தெரியாது. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியில் ஆண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய இஷ்டம், என்னுடைய பிரயாசத்தில் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். ஆனால் இந்த நாளில் என்னை முழுமையாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக நான் வாழாமல் உமக்காக வாழ்ந்திட ஆண்டவரே என்னை முழுமையாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை சோத்திரிக்கிற உமக்காக நான் வாழ என்னை வணைந்து கொள்ளும். ஆண்டவரே, நீர் புயவன், நான் களிமண், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வோமா? ஹல்லேலூயா.
நாங்கள் களிமண் ஆண்டவர். எங்களை முழுமையாய் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டவர். எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உமக்காக வாழ எங்களுக்கு திரும்ப செய்வாண்டவர். எங்களுக்காக நாங்கள் வாழாமல் உங்களுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு திரும்ப செய்தப்பா. எங்களை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீரோ, எங்கள் தாயின் கருவில் உருவாக முன்பாகவே எதற்கென்று எங்களை முன்குறித்தீரோ அதை நிறைவேற்றுவதற்கு எங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக, அவரை பலப்படுத்துவீராக ரட்சா. உங்களுடைய தேவைகள் இந்த நாட்களிலே சந்திங்க ஆண்டவர். உடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. விசேஷமான தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் இந்த தேசத்தை விட்டு அழிவட்டும் அப்பா. அன்றைய பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அன்றைய சுகம் பெறுவதாக இந்த அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேசத்தில் உடைய பாதுகாவல் உண்டாகட்டும். இன்னும் அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்ய ஆண்டவரே. முற்றிலுமாய் இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கவும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்ல ஆராதனையில ஆவியானவர் மகிமைப்பட்டார். நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனையில ஆண்டவர் மகிமைப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இத்தனையோடு பேசுகிறார் இயேசுவின் நாமத்தால் இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நீர் எங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படி எங்கள் சகலவித நிந்தைகளில் புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தரோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். அவளோடு உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உண்மையாய் இந்த காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும். ஆவியான தேவன் வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்முடைய தியானத்திற்காக ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காற்று என்றான். 39ஆம் வசனம். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. 40ஆம் வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாம்பு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். 41. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கில்காலிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த வேத வசனங்களிலிருந்து வாசிக்கிறோம். கில்கால் நிந்தையில் புரட்டப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். உங்கள் சகலவித நிந்தைகளையும் புரட்டி போடத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தில்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஸ்தலத்துல ஸ்தோத்திரம் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள் என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். இப்பொழுது இந்த வாரத்தில் கர்த்தரோடு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கில்காலிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம். 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில், கில்காலிலே எலிசா தீர்க்கதரிசியாகிய எலிசா இருக்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவர்களுக்கு கூழ் காய்ச்சும்படி தீர்க்கதரிசி எலிசா கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, தேசம் முழுவதிலும் பஞ்சம், தேசத்தில் கொள்ளை நோய் காணப்பட்ட போதிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறார். கில்காலிலே கவனிக்க வேண்டும். கில்காலிலே அங்கே தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சப்படுகிறது. 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவர் அந்த காடுகளிலே சுற்றி திரிந்து பார்க்கும்போது அங்கே கொமட்டிக்காய், அதுக்கு அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, பேய் கொமட்டிக்காய். அதான் அந்த கொமட்டிக்காய் இல்லை. இன்னைக்கு நம்ம காடுகளில் அதே கொமட்டிக்காயை பார்க்கலாம். அது எலுமிச்சம்பழம் போலவே தெரியும். ஆனால் சொல்றோம், அது விஷம் நிறைந்த காய், விஷமுள்ள காய். இது அறியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மடி நிறைய பறிச்சுட்டு வந்து கூழ் காய்ச்சப்படுகிற அந்த பானைக்குள்ள போட்டுட்டாங்க. தெரியாம 39ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய குடும்பத்துல கூட இன்னதென்று தெரியாம, நமக்கு தெரியாம, நாம் அறியாமல் அநேக காரியங்கள் குடும்பத்துக்குள்ள வருவது உண்டு. அது பேய் கொமட்டி காய்த்த விஷம் நிறைந்ததாய் காணப்படலாம். வாசிக்கிறோம் 40ஆம் வசனத்துல, சாப்பிடாத ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அதை கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். தேசத்துல பஞ்சம், தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ், சூப்பரான ஒரு கூழ் காய்க்கப்படுகிறது. ஆனால் பானையில திடீரென்று சொல்லி அறியாம பேய் கொமட்டிக்காய் விழுந்து விடுகிறது. இந்த பேய் கொமட்டிக்காயின் நிமித்தம் ஸ்தோத்திரம், குடித்தவர்களுக்கு சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். 41ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி, தீர்க்கதரிசி எலிசா மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றார். மாவு, ஒரு மாவை எலிசா கொண்டு வர சொன்னார். அவன் எந்த காட்டுல போய் மாவு கொண்டு வந்தான்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க மாவை கொண்டு வந்தார்கள். அதே வருஷம் தான் 41ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அதை பானையிலே போட்டு அதை கொண்டு வர சொன்னாரு. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அதை வார் என்று சொன்னார். அப்புறம் பானையில தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில உன் நிந்தை மாற, உன் விஷத்தன்மை மாற, குமுட்டிக்காயின் தன்மை மாற கர்த்தர் ஒரு மாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாவை வைத்திருக்கிறார்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மாவை கட்டளையிடுகிறார். அசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, நல்ல கவனிய, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த புதிய பிசைந்த மாவாக நீங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில தோஷம், விஷம் காணப்படுமே, ஆனால் அதை நீங்கள் இந்த பிசைந்த மாவை கொண்டு நீங்கள் ஒரு பிசைந்த மாவாக ஸ்தோத்திரம் எப்படி மாற வேண்டுமா வாசிக்க பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். பிரியமானவர்களே, முதற் பலனாகிய மாவு அது கிறிஸ்து இயேசுவாகிய பஸ்காவாகிய மாவு. அது பரிசுத்தமுள்ள ஒரு மாவு. அந்த பரிசுத்தமுள்ள மாவு பிசைந்த மாவாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகலவித தோஷங்களும் மாறும். அல்லேலூயா, சகலவித தோஷங்களும் மாறும். அங்கே வாசிக்கிறபடி சொல்கிறோம், அந்த குமட்டி காயினுடைய விஷத்தன்மை ஒரு மாவு அதை நீக்க முடியுமானா, புதிய பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு முதற்பலனாகிய மாவை பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நாம் மாதந்தோறும் ஸ்தோத்திரம் புளிப்பில்லா அப்பத்தியை நாம் கொண்டாடுகிறோம். நல்ல பரிசுத்த திருவிருந்த ஆராதனையில் கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை நாம் ருசிக்கிறோம். இந்த அப்பத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் ஸ்தோத்திரம் என்னில் நிலைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்வது போல, அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்தது போல நம்மை பரிசுத்தமாகவும் ஆக்குகிறார். பரிசுத்தமுள்ள ஒரு மாவாக, ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு மாவாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். வாசிங்க 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே
அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். எனக்கு இன்றைக்கு புளித்த மாவு என்றால் என்ன சொன்னா சொல்றோம், கள்ள உபதேசம். கடைசி நாட்கள்ல இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள். உடனே சோத்திரம் புளித்த மாவுன்னு சொன்னால் உடனே சோத்திரம் மாவுக்கு போயிடணும், அல்லது சோத்திரம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நேரம் போயிட வேண்டாம். நம்முடைய சோத்திரம் ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் சபைக்குள் இருக்கிற பரிசேய சதுசேயர்களை குறித்து அவர் சொல்கிறார். அவர்களுடைய கள்ள உபதேசத்தை குறித்து சொல்கிறார். பிரியமானவர்களே, நீ அப்படிப்பட்ட பழைய புளித்த மாவை களைத்து போட்டு புதிய பிசைந்த மாவாகிய பரிசுத்தமாகிய மாவாகிய கிறிஸ்து பஸ்கமாகிய கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் மாதந்தோறும் அநேக பரிசுத்த திருவிருந்து ஆராதனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அநேக சோத்திர ஞானஸ்தானம் பெற்றும் சோத்திர தகுதி பெற்றும் ஆலயத்துக்குள் ஆராதனைக்குள் கலந்து கொண்டும் அநேக சோத்திரம் இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறாதபடி அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த திருவிருந்தை குறித்த முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மாவு புளிப்பில்லாத பிசைந்த புதிதாய் பிசைந்த மாத்திரமல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த மாவு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் சந்ததியில் இந்த மாவு இருந்தால் விஷத்தன்மைகள் எல்லா நிந்தைகள் புரட்டப்படும், எல்லா விஷத்தன்மைகள் நீங்கும். உள்ளேயே கவனமாயிருங்கள். இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை குறித்து நாம் சொல்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் நடந்த ஒரு சம்பவம் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய 22ஆம் வசனத்தை வாசிங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். நல்லா கவனிக்கணும். எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த மனுஷன் வந்து சொன்னாங்க, இந்த பட்டணம் நல்ல பட்டணம், இந்த ஊர் நல்ல ஊர், ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிற தண்ணீரோ கெட்ட, தண்ணீர் கெட்ட, தண்ணீரை வாயில வைக்க முடியாது, குடிக்க முடியாது சொன்னார்கள். அப்பொழுது அவன் 20ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரும் அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த பட்டணம் நல்ல பட்டணம் தான், ஆனா தண்ணீரோ கெட்ட. அப்படி காணப்பட்டதான அந்த சூழ்நிலையில
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா என்ன பண்ணுகிறார் சொன்னா, ஸ்தோத்திரம், ஒரு தோண்டி, புதிய தோண்டி ஒன்று எடுத்துட்டு வந்து அந்த தோண்டியில என்ன பண்ணுங்க, உப்பு கொண்டுவாங்கன்னு சொன்னார். உப்பு 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 உப்பிட்ட பொருட்களை உள்ளளவும் நினைக்கிறேன். உப்பு போட்டு சாப்பாடு செய்கிறவங்களை உள்ளளவும் நினைக்கிறேன். அதுயா உப்பு இல்லாட்டா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. இன்னைக்கு பத்தியமாக ஒரு சிலர் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிலைமையாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ பாவம். ஆனால் சொல்ற உப்பு நம்முடைய சாப்பாட்டை சுவை தருகிறது, சுவை தருகிறது. இந்த உப்பை அந்த நீரும் அண்டையில் போட்ட உடனே அவர் போட்டது மாத்திரமல்ல, அவர் கட்டளை இருக்கிறார். அங்கே வாசிக்கிற 21ஆம் வசனத்தில், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வார்த்தையை சொன்ன மாதிரியே 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எலிசா சொன்ன இந்த வார்த்தையின் படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிடுச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் தண்ணீர் கெட்ட தண்ணீராக காணப்படுகிறதா? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் ஸ்தோத்திரம், எதை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, தோல்வி தோல்வி தோல்வி, நெருக்கம் நெருக்கம் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, உப்பை கொண்டு வாங்க, உப்பை கொண்டு வாங்க. அந்த உப்பு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் நீரும் தண்டையில கொண்டு போய் போடப்படுமே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருமானா அந்த கெட்ட தண்ணீர் ஆரோக்கியமான தண்ணீராய் மாறும். கெட்ட தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறும். உப்பு வாசிய எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால், தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளில், துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, சுற்றப்படவும் இல்லை. ஆசிங்க. அதுக்கு அடுத்து எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. எனக்குமே அந்த பிள்ளைங்க உப்பால் சுத்திகரிக்கப்பட்டது. ஆண்டவர் சோகம் பிறந்தவர் வர்த்தமானத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி விதமாக எழுதுகிறார். சுத்திகரிக்கப்படுவதற்கு உப்பு தேவை. நான்வெஜ் கழுவும் போது, மீன் கழுவும் போது உப்பு யூஸ் பண்றாங்க, கல் உப்பு யூஸ் பண்றாங்க. எதுக்கு? அந்த கல் உப்பை வச்சு அப்படியே சோத்துல நல்லா பரட்டி எடுத்து கழுவுனா அந்த சோத்துல ஸ்மெல், இந்த கெட்ட ஸ்மெல் போயிடும், அழிக்கும். ஆகவே எனக்கு இருந்த தேவப்பிள்ளையே, சுத்திகரிப்புக்கு உப்பு தேவை. இன்னொரு வசந்த வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால், சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள், எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர்
இருங்கள். பிரியமானவர்களே, உப்புடையவர்களாய் இருங்கள். சாரமுள்ள உப்புடையவர்களாய் இருங்கள். இந்த உப்பு உங்களுக்குள் இருந்தால், இந்த உப்பு சாரமுள்ள உப்பாய் இருக்குமே ஆனால் கெட்ட நீர், கெட்ட தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறும். அல்லேலூயா, ஆரோக்கியமாய் மாறும். இன்னொரு வசனம் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. 6ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றதாயும் இருப்பதாக. உப்பால் சாரமேற்றப்பட்டதாய் இருப்பதாக. 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறமே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று, அவனவனுக்கு இன்னின்ன பிரகாரம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அநேகரோடு பேசுகிறோம், அநேகரோடு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். இவைகளிலே நம்முடைய வசனம், ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பேசும்போது கிருபை பொருந்துகிறதா இருக்கிறது. வசனத்துல, அந்த வார்த்தையில கிருபை பொருந்துகிறதா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எனக்கு தேவத்திலேயே கெட்ட தண்ணீரை ஆரோக்கியமான தண்ணீராய் மாற்றப்படும். ஆரோக்கியமான தண்ணீராய் மாற்றப்படும். உங்க வாழ்க்கையில கில்காலிலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறீர்கள். கிருபை நிறைந்த வசனத்துல, உப்பால் சாரமேற்றப்பட்ட வசனமாய் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கெட்ட தண்ணீரையும், எல்லா விதமான ஸ்தோத்திரம், ஆரோக்கியமற்ற காரியங்கள், ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் புதிய பிசைந்த மாவாக பஸ்காவாகிய கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டு, உங்களுக்காக ஸ்தோத்திரம் காயப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த புதிய ஸ்தோத்திரம் அப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது உங்கள் குடும்பத்துக்குள்ள போகும்போது, இது உங்கள் வீட்டில் இருக்கும்போது, உங்கள் வீட்டில் தோஷம் மாறும், உங்கள் வீட்டில் கெட்ட தண்ணீர் மாறும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம், ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பழைய புளித்த மாவையும் களைந்து போட்டு புதிய பிசைந்த மாவாகிய ஆண்டவரே, புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஆண்டவரே சொல்ற அப்பத்தை புசிக்கிற ஆண்டவரே சொல்ற வாக்கியத்தை கற்று தந்தி அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்கள் காலத்தை வீணடித்து விடாதபடி இந்த நாட்களில் கர்த்தரிகள் குடும்பத்தில் காணப்படுகிற சகலவித நிந்தைகள், குடும்பத்தில் காணப்படுகிற விஷத்தன்மைகள், எல்லா விதமான ஆண்டவரை
கள்ள உபதேசத்தின் நிமித்தமாய் காணப்படுகிறதான எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற தோஷங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியா உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீ நடத்துவீராக. அன்றைக்கு எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவார், இனி இனி இந்த கெட்ட தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்தீரே. இதை ஆண்டவரே சொல்றோம். சபையாய் இணைந்து ஆண்டவரே உடைய ஊழியக்காரனா ஆண்டவரே உடைய பாதப்படி நம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய குடும்பத்தில் காணப்படுகிற சகல விதமான கெட்ட தண்ணீரை கர்த்தர் மாற்றி ஆரோக்கியம் உண்டாக கட்டளையிடுகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தால இந்த எல்காலுக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இவர்களுடைய சகலவித நிந்தைகளையும் இயேசுவின் நாமத்தால புரட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே இருதயத்தில் விருத்த சேதம் உடையவர்களாய், இருதயத்தை விருத்த சேதம் பண்ணினவர்களாய் நாங்கள் உண்மையாய் உடைய பாதப்படியில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இடைபடுவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நம்முடைய இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.